welcome all the Bible College students as well as viewers to this Bible study. இந்த பைபிள் ஸ்டடிக்கு எங்களுடைய பைபிள் காலேஜ் கல்லூரி மாணவர்களையும் மற்றும் இதை பார்க்கிறவர்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் வரவேற்கிறோம். So this is the last book in the New Testament and the last time we also hear Jesus Christ's words. இந்த புத்தகமானது புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகும். அது மட்டுமல்ல, இதுவே இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார்த்தைகளும் ஆகும். So we are going to discuss in the next 2-3 classes about the letters written to the 7 churches in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் தேவன் சபைகளுக்கு எழுதின நிருபங்களை குறித்து நாம் ஆராய போகிறோம். So we are going to look into the spiritual areas. I'm not going to go very deep into the historical aspects of these books or these letters, but what we need to be doing as we are very close to the end of the end times. சரித்திர பிரகாரமாக நான் உள்ளே அதிகமாக செல்ல போவதில்லை. ஆனால் இந்த கடைசி காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவிக்குரிய ரீதியில் நாம் ஆராய போகிறோம். We want to divide the book of Revelation into 2. The first part, that is chapters 1-3, John is told to write what is happening in the earth, in the world now. And from 4-22, he is talking about what is about to take place. That is the future. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை 2 பாகங்களாக நாம் பிரிக்கலாம். முதலாவது அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை யோவான் தற்போது உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் சம்பவங்களை குறித்து இயேசு கிறிஸ்து எழுத கூறுகிறார். 4வது அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை சம்பவிக்க போவதை குறித்து அங்கு எழுதி வைத்திருக்கிறார். So okay, now as we go through these books, God gives us an idea as to the spiritual conditions of these 7 churches. நாம் இந்த நிருபங்களை படிக்கும் பொழுது அக்காலத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த சபைகள் ஆவிக்குரிய ரீதியில் எப்படியாய் இருந்தன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். So when I actually look into the Bible, there are 2 people that Jesus Christ considered beloved. Okay, if I ask you the question, you will give me the answer. In the Old Testament, it was Daniel. In the New Testament, it was John. வேதாகமத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது 2 நபர்களை தேவன் இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசித்தார். பழைய ஏற்பாட்டில் தானியேல், புதிய ஏற்பாட்டில் யோவான். Jesus Christ is sharing his secrets earlier with one of his very close friends, that was Daniel, and now he is sharing it with John. இயேசு கிறிஸ்து மிகவும் முக்கியமான தன்னுடைய ரகசியங்களை முதலில் அவர் தானியேலிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார். புதிய ஏற்பாட்டில் யோவானிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார். So turn with me to Revelation chapter 1 verse 9. யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கலாம். It says, I, John your brother, who share with you in Jesus the tribulation and the kingdom and the patient endurance, was on the island called Patmos. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ எனும் தீவிலே இருந்தேன். See, what is John actually saying here? I share the tribulation that comes as a result of being a close friend of Jesus Christ. So when we are close friends with Jesus Christ, we will have lot of tribulation, and also we will be able to hear the secrets. இங்கு யோவான் என்ன கூறுகிறார் என்றால், தான் மிகவும்
இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கினவராய் இருக்கிறபடியால் அதிக உபத்திரவம் அவருக்கு நேரிடுகிறது என்று. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கினவர்களாக இருக்கும் பொழுது இப்படியாக உபத்திரவங்களை காணக்கூடும். Turn to verse number 17 in chapter 1. ஒன்றாவது அதிகாரம் 17வது வசனத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும். So John is writing, when I saw him is who? Jesus Christ. So when I saw him, I fell at his feet as though dead. But he laid his right hand upon me, saying, Fear not, I am the first and the last, and the living one. I died, and behold, I am alive forevermore. நான் அவரை கண்ட பொழுது என்று கூறும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவே இந்த வசனத்தில் நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். I want you to see the description, how fearful it is when we see Jesus Christ in the realm of the spirit. Spirit Jesus, not in the flesh. He says he fell down like a man dead. So that was a terrible picture. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது மிகவும் ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கும். ஆகவேதான் யோவான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல் விழுந்தேன் என்று கூறியிருக்கிறார். Now this is just a reminder that when we see Jesus again on judgment day, when we are going to be questioned, Jesus Christ is not going to be like a friend he was to John in the flesh. It's the same spirit Jesus. When we see him, we can't even talk. So we need to be able to give a small account to him and escape hell. நாம் நியாய தீர்ப்பின் நாளன்று இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது யோவான் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவோடு கூட சிநேகிதனாய் இருந்தது போல நாம் அவரை பார்க்க முடியாது. ஆவியில் உள்ள இயேசு கிறிஸ்துவை தான் நாம் பார்க்க போகிறோம். அது ஒரு பயங்கரமான நாளாய் இருக்க போகிறது. ஆகவே நாம் சிறு சிறு காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு கணக்கு ஒப்பித்து விட்டு நாம் உடனடியாக அவருடைய பிரசன்னத்திலிருந்து செல்ல வேண்டுமாம். ஏனெனில் அது ஒரு பயங்கரமான நாளாய் இருக்கும். First time when he came, he was a lamb. The next time we see him, he is the Lion of Judah. முதல் முறையால் அவர் வந்த பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை போல வந்தார். ஆனால் இரண்டாம் முறை நாம் காணும் பொழுது அவர் யூதாவின் ராஜசிங்கமாயிருப்பார். To whom we have to give account of our life on this earth. நம்முடைய இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் கணக்கை அவரிடத்தில் நாம் ஒப்புவிக்க வேண்டும். Okay, now let's go into the books now, into the letters now, one by one. The first point I want you to know is the 7 report cards to the 7 churches not only stand for the reports that were given to the churches at that time, but it also stands for 7 different church ages. இப்பொழுது நாம் சபைக்கு எழுதின அந்த கடிதங்களை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த 7 சபைக்கும் எழுதின கடிதங்கள் அப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் மட்டுமல்ல, சபை காலங்களில் ஒரு சபையின் சரித்திரத்தில் 7 காலகட்டங்களையும் அது குறிக்கிறது. In the first period, the church was like at the church at Ephesus. அந்த முதல் காலகட்டத்தில் சபையானது அந்த எபேசு சபையை போல் காணப்பட்டது. The second period was like the church that was at Smyrna. இரண்டாவது சபை காலகட்டம் ஸ்மிர்னாவின் சபையை போல் காணப்பட்டது. The third was like the church that was at Pergamum. மூன்றாவது அந்த பெர்கமு சபையின் போல் காணப்பட்டது. So I hope you understand these are 7 periods in church history, and the final church period is the church at Laodicea. ஆகவே இது சபை சரித்திரத்தின் 7 காலகட்டங்கள். அதை நீங்கள் நன்கு புரிந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். கடைசியாக லவோதிக சபையின் காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். Where people will not be hot for Jesus or cold, everybody will be lukewarm.
That's what we are now living in. மக்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பார்கள். அந்த காலகட்டத்தில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So what do we learn from the first chapter? ஆகவே இந்த முதல் அதிகாரத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? Jesus himself is giving us a clarification that every church, all these 7 churches, they have a guardian angel. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதன் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவே கூறுகிறார். So the 7 stars that it's talking about in chapter 1 refers to the 7 angels in the 7 churches. 7 நட்சத்திரங்கள் அந்த 7 சபையின் தூதர்களை குறிக்கிறது. The 7 lampstands refer to the 7 churches. 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளை குறிக்கின்றது. And how is Jesus depicting himself in this vision? He's walking in between the lampstands. இயேசு கிறிஸ்து இந்த குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். So in any service in a church, Jesus, he walks around. ஆகவே சபையின் ஒவ்வொரு ஆராதனையிலும் இயேசு கிறிஸ்து அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். So very frequently Jesus Christ is talking about an invisible person in the church. ஒரு கண்ணுக்கு காண முடியாத ஒரு நபரை குறித்து இயேசு கிறிஸ்து அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார். His name is Satan. அவனுடைய பெயர் தான் சாத்தான். And he's saying in every disturbance that is taking place in the world and in the church, the hostility is all because of this fellow called Satan. சபையின் மீதான அனைத்து விரோதங்களுக்கும் காரணகர்த்தராகிய இருக்கிற இந்த சாத்தானை குறித்து தான் தேவன் பேசுகிறார். So when we come to church, when we come to worship, don't think everything is going to be perfect. Satan is invisibly very active in every church. நாம் சபைக்கு செல்லும் பொழுது அங்கு தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சமாதானம் என்று நினைக்க கூடாது. சாத்தான் கண்ணுக்கு தெரியாமல் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் காண முடியும். If you ask me, I have the same question. In God's presence in the Garden of Eden, how did he land up there to deceive Eve? எனக்கும் ஒரே கேள்விதான் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சிக்கும்படி சாத்தான் எப்படி அங்கு புகுந்தான் என்று. So apart from the general trend that we read in the Bible, the thread that flows throughout, here also we find that Satan is there to be hostile towards us, to make our life difficult because we are going to heaven one day. நாம் அனைவரும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதன் நிமித்தமாக சாத்தான் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை இப்பொழுதும் நாம் காணலாம். That is why we get depression, we get upset, we get sick, we have fights in the church, we have fights at home, and if you see, it is more happening in Christian homes and in churches because of the activity of Satan. இந்த சாத்தான் விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது நிமித்தமாக சண்டைகள், சச்சரவு, மனவள தளர்ச்சி, மன அழுத்தம், வியாதிகள் மற்றும் சபைக்குள் பிரச்சனை, வீட்டுக்குள் பிரச்சனை என்று அநேக காரியங்கள் அவனின் நிமித்தமாக நிகழ்கின்றன. Okay, now let's start with our first church. இப்பொழுது முதலாவது சபையில் நாம் ஆரம்பிப்போம். All that I spoke till now was only the introduction, was only the first chapter. இதுவரைக்கும் முதலாவது அதிகாரத்தில் இருக்கும் அந்த அறிமுகத்தை குறித்து, தன் முகவரையை குறித்து தான் நான் பேசியிருந்தேன். So now we come to chapter 2 where the first church report card is about the church at Ephesus. எபேசு சபையின் அறிக்கை அட்டையை நாம் பார்க்க போகிறோம். Now